வணக்கம் மக்களே. நடிகை ஜமுனாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆரை தொடர்ந்து ராஜாராணி கதை அம்சங்களாக கொண்ட படங்கள்லேயே நடித்து வந்தவங்க தான் நடிகை ஜமுனா அவர்கள். இதுக்கப்புறமா முதலாக சமூக கதை அம்சம் கொண்ட படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவர் நடித்த முதல் படம் தான் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்கிற படம். இந்த படம் 1959 வெளியாச்சு. அறிஞர் அண்ணா இந்த படத்துக்கு கதை எழுதியிருந்தாங்க. அவரோட தொண்டர் ராமர் அரங்கண்ணல் இந்த சினிமாவுக்கு ஏற்ப திரைக்கதை எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆர் சந்திரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சாதி பாகுபாட்டுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கும் கதையாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க நடிகை ஜமுனா அவர்கள். இந்த படத்தோட படப்பிடிப்பின் போது ஜமுனா அவர்கள் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சமயம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பக்கம் வந்து நின்றுருக்காங்க. அப்போ அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்னம்மா எம்ஜிஆர் வந்து நின்றுருக்காங்க, அவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி சொன்னவரை போய் கோவத்தோடு முறைச்சி பார்க்குறாங்க ஜமுனா அவங்க. இதுக்கப்புறமும் கால் மேலே கால் போட்டு தான் அமர்ந்திருக்காங்க. அந்த காலை எடுக்கவே இல்லை நடிகை ஜமுனா அவர்கள். இதை எம்ஜிஆரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. கடைசியில் அந்த படம் தோல்வி படமாகவே அமைஞ்சிருச்சு. சொல்லப்போனால் ஜமுனா ஒரு ராசி இல்லாத நடிகர்னே சொல்லப்பட்டாங்க இந்த படத்துக்கு அப்புறமா. இதுக்கப்புறம் எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஜமுனாவோட பேரை கதாநாயகி சொல்லும்போது எம்ஜிஆர் மறு யோசனை கூட செய்யாமல் மறுத்துருவாங்களாம். எம்ஜிஆரோட ஒரே படத்தில் மட்டும் கதாநாயகன் நடித்த நடிகைகளோட பட்டியலில் ஜமுனாவோட பேரும் இடம் பிடிச்சிருச்சு. பிற்காலத்தில் அம்மா நடிகையாகவும் மாறிட்டாங்க. அதே சமயத்தில் எம்ஜிஆர் முன்னணி நடிகராக வலம் வந்து அரசியலில் ஜெயித்து முதல்வரும் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு நாள் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது நடந்த ஒரு சினிமா நிகழ்வில் ஜமுனா அவர்களும் கலந்து கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் நடிகை ஜமுனா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நான் எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்த காலகட்டத்தில் ரொம்ப சின்ன வயசு பொண்ணு. அப்போ எனக்கு அவ்வளோவா பக்குவமும் இல்லை. அதனால் புரட்சி தலைவர்கிட்ட போய் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன். அதை நினச்சி நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அதை எம்ஜிஆர் ஒரு பெருசாகவே நினச்சிக்கல என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இப்போ அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நடிகை ஜமுனா அவர்கள். இதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது, சினிமாவில் பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் இல்லை, எல்லாருக்கும் சம மரியாதை கொடுத்து பேசுவது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி ஜமுனா தான் செய்த தவறுக்காக 27 வருடங்கள் கழித்து எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.